ஹலோ ஆல். அன்னைக்கு கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ சுறுசுறுப்பா ஒரு 1 பாட் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து கோவக்கா பொரியல். அதுவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்ல கட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செஞ்சிருந்தேன். இந்த சாம்பாருக்கு எப்பயும் போல தாளிச்சுட்டு வெங்காயம், தக்காளி, கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு, துவரம் பருப்பு, மஞ்சள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ண வச்சாச்சு. மீன்வைல் இன்னொரு சைடில் கோவக்கா பொரியலுக்காக எண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, கட் பண்ணி வச்ச கோவக்காய், அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட்டா வேக வச்சுக்கலாம். தென் சாம்பாருக்கு பருப்பு, காய்கறி எல்லாமே அழகா வெந்து வந்துடுச்சு. தென் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா மாங்காய், முருங்கைக்காய், கரைச்சி வச்ச புளி தண்ணி, லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சுறுசுறுப்பு சாம்பார் ரெடி. தென் கோவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வேர்க்கடலை கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துட்டு, லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டோம் அப்படின்னா கம கமன்னு கோவக்காய் பொரியல் தயார். சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு தான்ற கான்செப்டை மாற்றி கோவக்காய் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.